ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய விஷயம் இருக்கும். கோல்டு, ரியல் எஸ்டேட், ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி அதில் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் சேலரி எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஆவரேஜாக வச்சா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 500 ருபீஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் சம் பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் மட்டுமே மணியை போட்டுட்டு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருந்தது தவிர அது எதுவுமே அவங்களால லிக்விடிட் பண்ண முடியாமல் இருந்தது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே நாளில் வந்து நான் வந்து கோடீஸ்வரர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஃபேண்டசி ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஃபைனலாக அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு மேம்? இன்றைக்கி இருக்க யூத்தில் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் கேட்டிங்களோ அதே போல் வந்து ஃபேண்டசி ட்ரேடிங் அப்படின்றது யூத் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதா டேட்டா சொல்லுது. அந்த யூத்தில் பார்த்தீங்கன்னா டயர் 1 விட டயர் 2, டயர் 3ல இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்டால் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு எதில் பண்ணலாம், எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நாள் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அனிதா இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எக்ஸலென்ட். மேம், இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் மேம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இருக்கக்கூடிய நார்மல் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இப்போ இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேக் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் இல்லைனா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்க ஒரு சில விஷயங்கள், அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், பட் அது வந்து ஒரு மேஜர் ஒரு மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்பவும் இதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சில பாயிண்ட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய விஷயம் இருக்கும். கோல்டு, ரியல் எஸ்டேட், ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்வோம். அதில் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்களும் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எத்தனை பேர் அதில் வந்து மணியை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது தெரியாமல் என் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, நானும் அந்த பணத்தை போடுறேன். இது எங்கே போகுது அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபிசிக்கலாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த மணியை அவங்க வந்து அதில் நாலேஜ் இல்லாமல், ரிசர்ச் இல்லாமல் மணி பண்ணுறதுனால நிறைய லாஸஸ் வந்து நிறைய மணியை வந்து லூஸ் பண்ணுறாங்கன்றது டேட்டாஸ் இருக்குது. இதில் நீங்கள் சப்போஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு உங்களுடைய லைஃப் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நான் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1லேருந்து ஒரு 3% வரையும் உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சேலரி எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஆவரேஜாக வச்சா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 500 ருபீஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் சம் பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, உங்களுடைய மணியில் பாதி அவங்க ஏர்ன் பண்ணுறதுலையே வந்து அது ஒரு கேம்பிளிங் மாதிரி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லூஸ் பண்ணுறதுனால அது பெருசாக அவங்களுக்கு வளர்ந்துரும்னு நினச்சிட்டு லூஸ் பண்ணிடுறாங்க. இதை நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா, கோவிட் டைமில் வந்து அவங்கள நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கும்போது நம்மளுடைய மார்க்கெட் இதில் நிறைய பேர் ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அதில் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது, நம்ம அந்த சினாரியை பார்த்தோம் 2020 ஆர் 2019லலாம் மார்க்கெட் ஒரு கிராஷ் வந்திருந்தது. ஸோ அது ஒரு 34% டவுன்ஃபால் அப்படின்னும் போது, நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 10 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 lakhs வந்து ஒரு ஈக்விட்டி அசெட் கிளாஸ்லேயும், ஒரு 3% இல்லை 3 lakhs வந்து உங்களுடைய 10 lakhsல 7 lakhs ஈக்விட்டியில் இருந்தால் ஒரு 3 lakhs ஆர் 3.5 lakhs வந்து நீங்கள் கோல்டு அசெட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு 34% மார்க்கெட் டவுன் ஆகிருந்தாலும் நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 21% தான் டவுன் ஆகிருக்கும். பேலன்ஸ் குஷன் வந்து கோல்டு கொடுத்துருக்கும்.
பார்த்துருக்கோம். எப்பவுமே மார்க்கெட் ஃபெல் ஆகும்போது கோல்டோடைய ரேலி வந்து பெருசாக மூவ் ஆகாது. அப்போ உங்களுக்கு அது ஒரு குஷன் கொடுக்குது. எல்லாமே ஈக்விட்டி பண்ணிடும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது நம்மளுடைய அசெட் கிளாஸஸை வந்து டைவர்சிஃபை பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணுன்றது தெரியணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் மட்டுமே மணியை போட்டுட்டு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருந்ததை தவிர அது எதுவுமே அவங்களால லிக்விடிட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நிறைய பேர் ஒரு விஷயம் கடந்தா அதுலேயே இப்போ கோல்டு இன்னைக்கு ரேலி இருக்குன்னா கோல்டை பற்றியே கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல. அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் போய் விழுந்துடாம அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன்ஸை ப்ராப்பராக அவங்க பண்ணினா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த கிரிப்டோ கரன்சி இதுலலாம் போய் நிறைய லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே நிறைய பேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் ஏர்ன் பண்ணணும், ஒரே நாளில் வந்து நான் வந்து கோடீஸ்வரர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஃபேண்டசி ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஃபைனலி அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் மேம் ஃபேண்டசி ட்ரேடிங் அப்படிங்கிறது? எஸ்மா, இன்னைக்கு இருக்க யூத்தில் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் கேட்டிங்களோ அதே போல் வந்து ஃபேண்டசி ட்ரேடிங் அப்படின்றது யூத் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதா டேட்டா சொல்லுது. அந்த யூத்தில் பார்த்தீங்கன்னா டயர் 1 விட டயர் 2 டயர் 3ல இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்டால் நிறைய லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரேடிங் அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ இல்லை இன்ட்ரா ட்ரேடிங், நீங்கள் சொன்ன மாதிரி குயிக் மணி. என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா உலகத்தில் எந்த புக்லேயுமே வந்து நீங்கள் குயிக் மணியை மேக் பண்ணிடலான்னு எங்கேயுமே எழுதுனதில்லை. எல்லாத்துலேயுமே வந்து பேஷன்ஸ், டிசிப்ளின், காம்பவுண்டிங், லாங் டேர்ம் இப்படி தான் நம்ம வேர்டிங்ஸ் பார்க்குறோமே தவிர இம்மிடியேட்டாக அப்படின்றதே கிடையாது. அதை அவங்க அதை புரிஞ்சிக்காம அவங்களுடைய அந்த பொறுமை இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி ஃபேண்டசி ட்ரேடிங்லெல்லாம் போய் லாக் ஆகிடுறாங்க. நிறைய வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை ட்ரேட் பண்ணுங்க, வர்ச்சுவலாக ஒரு விஷயம் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வர்ச்சுவலாக பண்ணும்போது எவ்வளோ மணி உள்ளே வருது, எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றதே நம்ம ஏன்னா அந்த நம்பர்ஸில் தான் பார்க்குறோம், எமோஷன்ஸில் அங்கே கனெக்ட் ஆகலை. வேற வர்ச்சுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 லட்சம் எழுந்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஐயோ 2 லட்சம் கேஷ் போச்சு அப்படின்னு இருக்கும். வேற வர்ச்சுவலாக பண்ணக்கூடிய ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த நம்பர்ஸில் இருக்கும், ஆப்பில் இருக்கும், அந்த மொபைலில் அந்த அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அது வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேம்பிளிங் மாதிரி அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும். அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் சோஷியல் மீடியா தான் வேத வாக்குன்னு நினச்சிட்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து நிறைய ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மணியை லூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு 20 ஏஜில் பண்ணுறீங்கன்னா அதோட இம்பேக்ட் உங்களுக்கு மட்டும்தான் அது. ஓகே, இதே ஒன்ஸ் ஆஃப்டர் ஒரு 20 to 25 ஒன்ஸ் யூ கெட்டிங் இன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இல்லை மேரேஜ் ஆகுது அப்படின்னா உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் இந்த 25 ஏஜுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பாதிக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்ஸ் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டா வெளியே வந்துடுங்களே தவிர அதுலேயே திரும்பவும் அதில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நிறைய ஆர்டிகல்ஸ் அவங்க எஜுகேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கெட்டதை நிறைய பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருக்கவங்க இனி ஃபர்தராக அதில் வந்து லாக் ஆகாமல் இன்னும் ஃபர்தராக வந்து அதை அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிஞ்சுட்டு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அவங்களுடைய கோல்ஸ், அவங்களுடைய ஃப்யூச்சர் எல்லாமே ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் வருமே தவிர இமிடியேட்டாக ஒரு மணியை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தவறான பாதையில் போகாமல் இருக்கிறது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டிப்பான இது ஒரு எஜுகேஷன். மேம் இவ்வளோ நேரம் நம்ம பேசின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கப்பல்ஸோ இல்லைன்னா ஒரு 30-40 ப்ளஸில் இருக்கிறவங்க கூடிய அந்த ஒரு பிளான்ஸ் எல்லாம் பற்றி பேசணும். பட் இப்போ யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசும்போது பெருசாக இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் இருக்காது. ஷார்ட் டேர்மில் நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு ஐஃபோன் வாங்கணும், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க மேம்? ஸோ இப்போ வந்து அந்த லைஃப்லேருந்தே எங்களுக்கு யூத்துக்காக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவசர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்வாங்க. அவங்க மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறதே ஒரு 5 years தான் மேக்ஸிமம் வெயிட்டிங்னு சொல்லலாம். மேபி ஒரு 6 months or 1 year or 3 years அது அந்த மாதிரி அவங்களுடைய டியூரேஷன் பீரியட் அவ்வளோதான் டைம் கொடுக்க அவங்களுக்கு தோணும். பட் ஷார்ட் டேர்ம்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம பண்ண முடியும்.
ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு எதில் பண்ணலாம், எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, லோ டியூரேஷன் பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்மால் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு மணி தேவைன்னா பாண்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸ் வந்து ரிஸ்கே இருக்காது. அந்த மாதிரி பாண்ட்ஸில் வந்து அவங்க லோ டியூரேஷன் ரிஸ்க் இல்லாத ஒரு பாண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 months or 6 months பாண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி 5% to 6.5% தான் இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஒன் டைம் அவங்க வச்சிருக்க அமௌண்ட்டை அதில் வச்சுட்டு அவங்க அதிலிருந்து மணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 monthsக்கு இல்லை 6 months இல்லை 9 monthsல எனக்கு மணி வேணும்னா நீங்கள் அதில் மணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ரெவென்யூ உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸை பார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மணி எங்கேயும் வந்து ஹை ரிஸ்கில் போக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அதாவது நீங்கள் ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பன்னீர் நம்ம சாப்பிட்ற இது வாங்குகிறோம். அந்த வந்து நீங்கள் அதே பிராண்டு அதே ஒரு கம்பெனி எல்லாமே அதோடைய விலை வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு. ஓகே. கொஞ்சம் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டவுனில் தள்ளி போய் வாங்குறீங்க அதே பிராண்ட் அதே கம்பெனியோட இது அப்படின்னும் போது 110க்கு அவங்க விற்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே 100 ரூபாய்க்கு வாங்கி அங்கே நீங்கள் 110க்கு 110க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. தட் இஸ் கால் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஸோ அப்போது இங்கே 100 rupees நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அதே ஸோ வேறு இடத்துல மார்க்கெட் சைக்கிளில் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கமாடிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ஆர்பிட்ரேஜ் அப்போ 10 rupees நமக்கு லாபம். இந்த மாதிரி தான் அதோடைய சினாரியோ ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஒரு 65% ஈக்விட்டியில் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டெபிளைஸான இதில் இருக்கும். அப்போ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு கார் வாங்க எனக்கு ஒரு 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் மணி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்விட்டி 6% இருக்க 65% இருக்கனால உங்கள் மணி க்ரோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 45 வந்து ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கனால அது உங்களுக்கு ஒரு இது. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அது வந்து ஒரு 10 to 25% தான் ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் வச்சுருக்கனால இது எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே ஷார்ட் டியூரேஷன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்ட் இது எல்லாமே நீங்கள் ஷார்ட் டியூரேஷனில் வச்சு ஒரு 3 monthsலேருந்து ஒரு வித்தின் 5 yearsக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்ஸில் 9 to 11% ரிட்டர்ன்ஸ் தரும். அது போதுமே. ஸோ நான் ஒரு ஷார்ட் பீரியடில் நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஹை வாலட்டிலிட்டி இருக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்காது. யங்ஸ்டர்ஸ் வந்து இது மாதிரி நான் மொபைல் வாங்குகிறேன் இல்லை பைக் வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். யா, ஐ திங்க் ஃபைனலி ஒரு நல்ல ஒரு மெசேஜோட கம்ப்ளீட் பண்ணிங்க மேம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு விஷயத்தில். கோல்டாக இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னீங்க. எனக்குமே ஒன்று வாங்கணும் அப்படின்னு மைண்டில் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த ஒரு 90 days மந்த்ரா வச்சு நானும் வந்து சொல்கிறேன் மேம் உங்களுக்கு நான் வாங்கினேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. யா மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.